வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான தகவல்கள் தான். இதற்கு தேர்வு அப்படின்றது வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் புக் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது இன்டெக்ஸ் பேஜ். உங்களுக்கு என்னென்ன டாபிக் என்னென்ன பேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு புக்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கொரியராக வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவோம் மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ இந்த மெட்டீரியல் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சுக்கு தனியாக ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் பண்ணி உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஷின் ப்ளஸ் ஷெடியூல் எப்போ என்னென்ன டெஸ்ட் அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஷெடியூல் பார்த்துட்டு டெஸ்ட்டு பார்த்துட்டு எழுதிக்கலாம். அது ஒன்று. அடுத்து ஆன்லைன் கிளாஸஸ், மேக்ஸுக்கும் கோஆப்ரேட்டிவ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இது மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே பேமெண்ட்டில் தான் இருக்கும். இது வேணுன்ற நபர்கள் இங்கே கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவுத்துறையில் நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ எல்லாருமே எப்போ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மாதத்துலேயோ அல்லது அடுத்த மாதத்துலேயோ நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வெளியாகிடும். தேர்வுக்கு நீங்கள் தேர்வுக்கு முன்னாடியே ஓரளவுக்காவது அதற்கான எஃபர்ட் அப்படின்றத போட்டிருக்கணும். ஸோ சிம்பிள் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, தேர்வுக்கு முன்னாடியும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்கன்னா ஒரு 120 மார்க், எக்ஸாம்பிளாக 120 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா, யாரோ ஒரு நபர் அப்படின்னா அவர் தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி அவர் உங்களோட பெரிய மார்க்கெல்லாம் வாங்கலை, ஒரு 121 வாங்குறாருன்னு வச்சுங்க. இந்த 2 பேரில் யாருக்கு வேலை கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுதான் உண்மை. அதாவது அந்த 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காருல, அவருக்கு தான் ஜாப் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இங்கே எவ்வளோ நாள் படிக்கிறவங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ மார்க் அடுத்த உங்கள் கேட்டகிரியில் இருக்கிற அதே நம்பரை விட நீங்கள் எத்தனை மார்க் எக்ஸஸாக எடுக்கிறீங்க அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட்டு அப்படின்றது நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷெடியூல். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு அப்படின்றது ஆரம்பிச்சிடும். அதற்கான ஷெடியூல் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன், எப்போ என்னென்ன டேட்டில் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படின்றத. ஸோ கோஆப்ரேட்டிவ் புக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஜிஎஸும் தமிழும் பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.